அன்பு, உன் அப்பத்தால பாத்தியா? ஆளே காணுடி. ஆட்டை விரட்டி விட்டுட்டு வரேன்னு போச்சு, இன்னும் காணும் பாரேன். இல்லையம்மா, முத பார்த்ததுதான், இப்ப நான் பார்க்கலையே. கொத்தால கிடந்த நான் எம்பிட்டு தாண்டி பாக்குறது. சொல்லு, இன்ன வரைக்கும் இந்த வீடு வாசம் முன்னாடி பின்னாடி எல்லாம் முழுவி கிழுவி கூட்டி பெருக்கி கழுவி விட்டு எல்லா வேலை பார்த்து முடிச்சேன். மாவு பாட்டுக்கு ஒரு பக்கம் ஓடிட்டே இருக்குது. ஐயோ, என்னால முடியல சாமி. எம்பிட்டு வேலை தான் நான் பார்க்க. கொஞ்சம் கூட்டி பெருக்கிற வேலை பார்த்தா கூட நான் அந்த மாவடுற வேலை இதெல்லாம் பார்த்துக்கிடுவேன். என்னதான் செய்யறதுன்னு தெரியல. ஒரு ஆள் எங்கிட்டு கிடந்து அங்கிட்டு கிடந்து நான் என்ன ஒன்று. உங்க அப்பா அந்த ஜாமான் சட்டு வாங்க போனாரு, என்ன ஆச்சுன்னு கேட்டியா? அவரை வேற ஆளையே காணும். எம்பிட்டு நேரம் ஆக்குறாரு பாரு. மா, நீ தானம்மா ஆட்டை விரட்டி விட சொன்ன. ஒருவேளை உட்காந்து ஆடை மேய்ச்சிட்டு இருக்க என்னமோ. வெட்டிட்டு வர சொன்னியா இல்லை என்ன பண்ணிட்டு வர சொன்ன? மேய்க்க சொன்னியோ? அதான் மேய்க்க உட்காந்துருச்சு போல ஆளு. ஆமா, சொல்றப்பெல்லாம் வேலை செய்யாது. நம்ம சொல்லாதப்பதான் போயிட்டு உட்காந்துட்டு மேய்ச்சிட்டு உட்காந்துருக்கும். என்னத்த சொல்றதுன்னு தெரியல. சரி, ஒத்தாளா இருக்காளே, ஒத்தாளா பாக்குறாளேலாம் நினைக்காது. நான் ஏதாவது உனக்கு பார்த்து கொடுக்குவாமா? சரி, நீ மற்ற வேலையெல்லாம் பாரு. இந்த மாவு வலிச்சு வலிச்சு வைக்கிற வேலையை நான் பாத்துக்கிறேன். ஆஹா, வேண்டாம்தா. எதுவும் ஐயர் வந்து இது பண்ணாம ஒரு வேலை வெட்டியை பார்க்க கூடாதுதா. நீ வேற பிள்ளை வைத்த பாவம். உடம்பு என்னமா இருக்கும், சூழ்நிலை சரி இருக்காது. அதனால நீ பேசாம அக்கடான்னு உட்காரு, அம்மா பாத்துக்கிறேன். என்ன செய்யறது, ஒரு தலை கடந்து பார்த்து தொலைய வேண்டியதான். போன கிழவி வருதா பாரு. சரி, போவான், வீட்டுக்கு போவான், ஒரு தலை இருப்பாளே, வேலை வெட்டி பார்க்கணுமே வைக்கணுமே, கொஞ்சமாவது யோசனை வரணும். அது எனக்கு என்னன்னு இருக்கு. விடுமா, பாவமா அதுவும். என்ன பண்ணும், வீடு வீடு வந்துடும். திட்டாதன்னு சொல்லாத அன்பு. நானும் கோவமா வருது. இந்த ஷோ, ஐயோ, ராத்திரிக்கு நேரம் ஆயிடுச்சு வேற. மணி 4 மணிட்டு ஆயிடுச்சு. அதை ஓட்டி கொண்டாந்து வெட்டிட்டு மற்ற வேலையை பார்ப்போன்னு இல்லை. இனிமேல் சமைக்கணும் வேற. 5 மணி ஆனா நான் என்னதான் செய்ய? ராத்திரிக்கு என்ன குழம்பு வைப்போம்? என்னத்தையாவது வைமா. சாமான் சட்டி வாங்க போனவரையும் ஆளை காணும். ஏட்டி, பூண்டு குழம்பு வைக்கவா? சோறா? சோறுனே என்ன ஒன்று சொல்ற? இப்போதானே நான் இட்லி மாவாட்டிட்டு இருக்கேன். மாவுல ஒன்றும் இல்லை, காலைக்கு இட்லி சுட முடியும். சோறா அப்படிங்கிற? சோறுன்னு அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் இறங்காதே. என்னம்மா செய்ய, எங்க வீட்டில் அப்படியே சாப்பிட்டு பழகியாச்சு. திடீர்னு நீ 3 நேரமும் சோத்தையே போட்டா என்னமோ போல இருக்கு. அதுக்கு தான் கேட்டேன். ஃப்ரிட்ஜா இருக்கு, ஆட்டி ஆட்டி நான் வச்சுட்டு 3 நேரமும் உனக்கு ஊற்றி கொடுக்க. ஒரு நேரம் ஆட்டினா பிடிச்சி தொலையுது. நான் என்ன செய்ய? சரி இரு, கௌதம் வாங்கி தர சொல்ல. ஏ அப்பா, மிக்சி வாங்கினதுக்கே நான் மிக்சியா, அது என்னது கிரைண்டர் வாங்கினதுக்கே நான் என்ன கஷ்டமா இருக்கு. ஏன்டா வாங்கி கொடுத்துச்சு, எதுக்குடா வாங்கி தர சொன்னு காசு கொடுத்தாலும் வாங்க மாட்டேங்கிறிய. இதில் வேற ஃப்ரிட்ஜாக்கு எனக்கு ஒன்றும் வேணாத்தா. இந்த கிரைண்டர் வாங்கினதே உன் மாமியார் கரைக்கு தெரிஞ்சிச்சுன்னா நான் ஒரு வழி ஆயிடுவேன். அவள் சொல்லி காமிக்காம விடாத அந்த முல்லை. எனக்கு வேண்டாம், எதுவும் வேணாம் சாமி. நீங்கள் ஒன்றும் எனக்கு வாங்கி தர வேணாம். எனக்கு வேணும்னா கஷ்டப்பட்டு நான் வாங்கிக்கிறேன், போதுமா? வேணாட்டி போ. சரி, பாவம் கஷ்டப்படுறே சொல்லி வாங்கி கொடுக்கலான்னு பார்த்தா ரொம்ப தான் மழுக்கிற. வேண்டான்ட்டு. வேணாட்டி போம்மா. ஆமாத்தா, வேண்டாம் நமக்கு. சரி, மாவு என்னாச்சு தெரியல, போய் பார்த்துட்டு வரேன். டேய் பாருடா, உனக்கு பேர் வைக்கிற ஃபங்க்ஷனுக்கு உன் அம்மாச்சி எவ்வளோ கஷ்டப்படுது பாரு. அங்கிட்டு ஓடவும் இங்கிட்டு ஓடியாரவுன்ட்டு. உன் அப்பத்தான் என் பேரன்னு அப்படியே உரிமை கொண்டாடிட்டு ஜாலியாக சொகுசாக வீட்டில் உட்காந்துட்டு இருக்கு. இது சோறாக்கணுமேனு கஷ்டப்பட்டுட்டு தெரியுது. என்னத்த சொல்கிறதுன்னு தெரியலடா. உங்க அப்பா ஃபோன் பண்ணுறாரா? ஃபோன் பண்ண ஐ வில் கால் யூ பேக் லேட்டர் என்ன மட்டும் மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுறாரு. சார் நம்மள கண்டுக்கிறதே இல்லை, ஒரே பிஸி தான். இப்ப ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆமாம்மா, எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். எங்க உங்க அம்மா? கூப்பிடு, இதெல்லாம் எடுத்து வைக்க. இப்ப அது வேற டென்ஷனா இருக்குப்பா. அந்த வேலை பார்க்க முடியல, இந்த வேலை பார்க்க முடியலன்னு. இப்ப அதை கூப்பிட்டோம்னா திட்டும். வரட்டும். ஏமா, என்ன கோவம்? நீனும் உன் மகனும் பார்க்க வேண்டியதானே? இங்க நானும் பாக்குறேன்னு சொல்றேன். ஆனா வேண்டாம்மா, இந்த நேரத்துல நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி ஒன்னும் பார்க்க விட மாட்டேங்குது. நான் என்ன பண்றது? அப்படியா? ஆமாப்பா. எல்லாமே வாங்கிட்டீங்களா லிஸ்ட்ல உள்ளது? எல்லாமே வாங்கிட்டோமா. 3000 ரூபாட்ட வந்துருச்சு ஜாமான் செட்டு. இப்போ பத்தல தான் காசு 200 ரூபா. அண்ணாச்சி கடையில் அக்கௌண்ட்ல வைங்கன்னு கடன் சொல்லி வந்தாச்சு. வாரப்போ கொடுத்துக்கரலாம். பரவாயில்லப்பா, இன்னும் அண்ணாச்சி நம்ம மேல நம்பிக்கை நிறைய கடன் தராங்க. அதெல்லாம் எப்போ போனாலும் எவ்வளோ வாங்கினாலும் நீ போப்பா, என்னப்ப உடனே காசு கொடுக்கணுமா என்ன? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ மெதுவாக கொடுத்துக்கலாம், கிளம்பு அப்படின்றவாரு. பரவாயில்லப்பா, எல்லாம் நம்ம மேல உள்ள நம்பிக்கை தான். அம்மா அப்பதுல இருந்து எது வாங்கினாலும் கரெக்டா கணக்கு பண்ணி காசு கொடுத்துரும் இல்லையா? அந்த நம்பிக்கையில தான் அவர் போங்க பாத்துக்கலாம்னு சொல்லிடுவாரு. ஆமாம்மா, அதுதான். இந்த ஜாமான் 3000 ரூபா வந்துருச்சாப்பா? அப்படி என்னதான் லிஸ்ட்ல இருந்துச்சு 3000? என்னமோ தெரியல, அதுல போட்ட லிஸ்ட்ல உள்ள ஜாமான் செட்டு தான் போட்டாக. பார்த்தா 3000 வந்துருச்சு. எனக்கே என்னடா ஷாக் ஆகி போச்சு, இம்புட்டு காசான்னு.
அது ஜாமான்லாம் நிறையப்பா, அப்புறம் என்னப்பா பண்றது அப்படின்னா உங்க அம்மாவை கூப்பிடுமா, அதெல்லாம் எடுத்து வைக்கட்டும். அப்புறம் இப்படியே வச்சா சரியா வராதுல்ல, தனியா பிரிச்சு பிரிச்சு வைக்கணும்ல, ஜாமான் அங்க வைக்கணும்னு. ஏன் நான் தான் எடுத்து வைக்கணுமா? நானே தான் எடுத்து வைக்கணுமா? யாரும் இந்த வீட்டில் எடுத்து வைக்க கூடாதா? ஏன் நீங்க அங்கே எடுத்து எடுத்து பிரித்து வைக்க கூடாதா? நான் அந்த வேலையை பார்ப்பேனா, அந்த வேலையை பார்ப்பேனா, இந்த வேலையை பார்ப்பேனா? எல்லா வேலையும் நான் ஒரு ஆளே பார்க்கணுன்னா எப்படி பார்க்க முடியும்? சொல்லுங்கங்க, எப்படி பார்க்க முடியும்? முத்தழகு, இப்ப என்ன? ஏங்க நீங்க எடுத்து வைங்கன்னா சரியா போச்சு, எடுத்து வைக்க போறேன். அதுக்கே பாலு வாலு வாலுன்னு கத்துற. நான் எடுத்து வைக்கிறேன், ஆத்தா நீ போ. எங்க கிரைண்டரை காணோம்? எந்த கிரைண்டரு? எந்த கிரைண்டரா? ஷோ, சீதாவோட கிரைண்டரா? கடையில கொடுத்தேன், மறந்துட்டேன் பாரு. அண்ணே போவையில வாங்கிக்கங்கன்னே ரிப்பேர் சரி பண்ணிடுவோம் நாங்க. சரிப்பா, நான் போகும்போது வாங்கிக்கிறேன். நீ சுத்தர யாவும் இல்லை, மறந்துட்டு வந்துட்டேன். சரி, நான் பிறகு எப்பாவது போவையில சாயங்காலத்துல எதுவும் போறேன்னா என்னமோ தெரியல. சரி, நாளை காலையாவது போகும்போது சாமந்திட்டு வாங்க போகும்போது வாங்கிட்டு வரேன். என்ன இப்ப கோடியா போகுது, கடையில தான் இருக்கும். பாத்தியாட்டி எவ்வளோ திமிருன்னு பாரு இவருக்கு, இந்த மனுஷனுக்கு அசால்ட்டா சொல்லிட்டு இருக்காரு. அவ போட்ட ஆட்டம்லாம் நமக்கு தானே தெரியும், இவருக்கா தெரியும்? அவ திருப்பி வந்து ஆட்டை சொல்லிக்க போறாட்டி. என்னாச்சு ஏதாச்சு, எங்க விட்டு வாங்கலையா, சரி பண்ணலையா, நம்ம ஆவட்டுறோம்னா என்ன பண்ணுவ சொல்லு? என்னடி பண்ணுவ? இவருக்கு கொஞ்சமாவது அறிவுன்னு இருக்கா இல்லையான்னு சத்தியமா எனக்கு தெரியல. இப்படி மோசமானவரா இருக்காரு. இந்த ஜாமான் மட்டும் வாங்குறதுக்கு இவ்வளோ நேரமா? நான் கூட இன்னமும் கிரைண்டரை ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காருன்னு நினச்சிட்டு இருந்தா, லாஸ்ட்டில் இம்புட்டு நேரம் கழிச்சு வந்து உட்காந்துட்டு வாங்காம வந்திருக்காரு. அசால்ட்டா நாளைக்கு வாங்கிக்கலாமா? அவள்கிட்ட யாராவது பேச முடியுமா? என்னம்மா பண்ணுறது? அப்பா மறந்துட்டாரு, இப்போ அதுக்கு என்ன? மறந்துட்டாரு, சரி விடு. மறந்துருக்கப்போ என்ன பண்ண முடியும்? அந்த சித்தி வந்து கேட்டா பார்த்துக்கறலாம். நம்ம வீட்டை தூக்கி கொடு, ஆட்டணும்னா ஆட்டிக்கிறட்டும். அவ சாயங்காலம் வேணும்னா நம்ம தான் ஆட்டி முடிக்கவே நைட்டு 7,000 போல. அவகிட்ட எப்படி கொடுப்ப? அவகிட்ட எப்படி கொடுப்ப? என்ன பாடுபடுத்த போறாளோ தெரியல. இவருக்கெல்லாம் எங்க தெரியுது? நம்ம தானே தொல்லை பாங்கணும் அவள்கிட்ட. கீழே கொட்டுங்க பாப்போம். இரு இந்த போடுறேன், கத்தாத. ஏன்னா அந்த கத்துவியோ தெரியல. கொட்டுறேன். சப்பா, ஏன் இப்படி அம்மா டென்ஷன்ல இருக்குன்னு தெரியல. காட்டு கத்தா கத்திக்கிட்டே கிடக்கு லூசு மாதிரி. பாரு, நீ சொன்னது எல்லாமே கரெக்டா இருக்கான்னு பாத்துக்க. என்ன 5 லிட்டர்கிட்ட வாங்கினேன், கோதுமை மாவு வாங்கினேன். இது என்ன கோதுமை ஒரு சாக்கு இருக்கும் போல? ஒரு சாக்கெல்லாம் இல்ல, 5 கிலோ தான். 5 கிலோவா? எதுக்கு 5 கிலோ? 1/2 கிலோ வாங்கிட்டு வாங்க, சப்பாத்தி கேட்டாலும் நாளைக்கு தான் போட்டு கொடுப்போன்னு நான் சொன்னேன். அதுக்கு என்ன 5 கிலோவா தூக்கிட்டு வருவியா? ஏ ஆத்தி, ஒன்னு இம்புட்டுலாம் வாங்கியிருக்காரு. இது எல்லாம் இம்புட்டு வந்துச்சு 3000, அதுலயும் 200 ரூபா பாக்கி. கொடுத்த காசு பூரா அப்ப காலியா? ஏங்க சிட்டா நறுக்குன்னு வாங்கிட்டு வராம இது என்னங்க அள்ளி அவன் அம்புட்டு வாங்கிட்டு வந்திருக்கியா? இதெல்லாம் எதுக்குங்க அம்புட்டு? என்ன எதுக்கு அம்புட்டுனா தேவைப்படாது அப்புறம்? எங்க தேவைப்படுது? இல்ல எங்க தேவைப்படுதுன்னு கேட்டேன். தேவைக்கு ஏத்தாப்புல கொஞ்சம் கொஞ்சம் வாங்கிட்டு வாங்கன்னா அம்புட்டு வாங்கிட்டு வந்து வச்சுக்கிட்டு பேச்சா பேசுறிய? என்ன முத்தலகு, நீ தானே சொன்ன, சொல்லி புட்டு நீ என்ன, நீ லிஸ்ட்ல இவ்வளவு தானே எழுதி இருந்துச்சு. லிஸ்ட்ல இவ்வளோ எழுதி இருந்துச்சா? நான் கொஞ்சம் தானே இவ்வளோ எழுத சொன்னேன். ஆக மொத்தத்துல 3000 காலி இல்ல. ஷோ, என்ன சொல்றதுன்னே தெரியல. 1 ரூபா சம்பாதிக்க படாத கஷ்டமா இருக்கு. அசால்ட்டா போய் செலவு பண்ணிட்டு வாரியா? இவன் பாரு மாண்பு, நான் என்னமோ அசால்ட்டா செலவு பண்ணின்னு உங்க ஆத்தாக்காரி சொல்லிட்டு இருக்கான். நான் என்ன வேணும்னா பண்ணிட்டு இருக்கேன், வேற ஏதாவது நான் பண்ணிட்டு வந்திருக்கேனான்னு பாரு. கரெக்டா ஜாமான் செட்டு தானே வாங்கிட்டு வந்திருக்கேன். இதெல்லாம் என்ன கெட்டா போகுது, ஒரு வாரமா எடுத்து வைய. தேவைப்படாதா? சொல்லுவிய. காசு இல்ல சும்மாவா? கெட்டுக்கிட்டு போச்சுன்னா என்ன செய்யறது? நம்ம வீட்டுல என்ன ஃப்ரிட்ஜா இருக்கு எல்லாத்தையும் எள்ளி வைக்க? உனக்கு அது வேற வேணும், இரு. ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் சண்டை போடாம இருக்கீங்களா? எதுக்கு தான் இப்படி கத்துறீங்கன்னு தெரியலமா. என்ன பண்றாரு? ஏலே, இங்க பாடுற பாட்டியா? எங்க பார்த்தா போன? எட்டி ஆட்டை விரட்டிவிட போனேன். விரட்டி விட்டாக்குல அங்கே திவா உட்காந்துருந்தா. அவகிட்ட சத்த நேரம் பேசிட்டு இருந்தேன். விடுவேனாங்கிறாள் வாங்கின உள்ளவளுவ. பேசி நீ உட்காருன்னு விட மாட்டேங்கிறாளுவ. அப்புறம் சத்தோட பேசிட்டு இருக்கோன்னு தான் விட்டா. அப்புறம் தான் எட்டி நான் வீட்டுக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடியாந்தேன். இவன் என்னடி இப்படி முறைக்கிறா? உனக்கு என்ன, நீ வாட்டுக்கு சுத்திக்கிட்டே திரிவ. உனக்கு என்ன வேலை இருக்கா, வெட்டி இருக்கா, என்ன இருக்கு? நான் எக்கேடு கெட்டு போனாலும் என்ன கஷ்டப்பட்டாலும் கஷ்டப்பட்டுட்டே கிடக்கணும். நீ சொகுசா நல்லா திரிவ. அது சரிதான். எங்கே சுத்திக்கிட்டு திரிஞ்சாக? காலையில இருந்து ஆட்டுச்சாணி கூட்டி மாட்டுச்சாணி கூட்டி பாத்திர பண்டத்தை பொறுக்கி போட்டிருந்தா அதை பூரா கழுவுனேன். கழுவி போட்டு சரி ஆட்டை வரட்டி விடுன்னு சத்தோட ஒரு 1/2 மணி நேரம் இருக்குமா நான் உட்காந்து பேசுனது. அதுக்கேண்டி இந்த வரத்து வர ஆத்தி? என்ன மருமோனே? உங்க மகளுக்கு மெண்டல் பிடிச்சிருச்சு அத்தை, வேற ஒண்ணும் இல்லை.
என்னம்மா இவ பண்றத பார்த்தா மெண்டல் கணக்கா தான் தெரியுது. கிறுக்கு பிடிச்சவளே, என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் ஆவல. ஆளுக்கு என் உசுரை தான் வாங்குறீங்க. உன் உசுரை நாங்க வாங்கணும்மா. அது சரிதான். நான் ஒரு ஆளே எல்லா வேலையும் பார்த்துட்டு தெரியணுமா? என் வேலை வெட்டிலாம் நீ பார்க்க கூடாதா என்ன? சும்மா அங்க போய் உட்காந்து இங்க போய் உட்காந்துன்னு காலில இருந்து 2 3 கதை தான் பேசிட்டு திரியிற. என்னத்த ஆடிச்சாணி கூட்டினா மாடிச்சாணி கூட்டின என்னத்த நீ பண்ணி தொலைச்ச? ஏன்டி இப்படி பேசுற? நான் இப்போ ஒண்ணு கூட ஒரு வேலை கூட உனக்கு பார்க்கலன்னு சொல்றியா? அப்ப நான் ஒண்ணுமே பார்க்கலையா? சொல்லுடி. அப்புறம் ஒண்ணுமே பார்க்கலையான்னு கேட்டேன். எங்க பார்த்த? என்னத்த பார்த்த? அடி பாவி, எங்க பார்த்த? என்னத்த பார்த்தியா? ஆமா, என்னத்த பார்த்தேன்னு கேட்டேன். இதெல்லாம் ஓவரா தெரியலையா உனக்கு? பேசாம போயிருங்க. ஆளுக்கு என்னை கோவப்படுத்தி பார்த்து டென்ஷன் படுத்திட்டு தான் இருக்கீங்களே தவிர ஒருத்தரும் ஒன்று எனக்கு உதவி பண்ற மாதிரி தெரியல. ஆமாடி, நான் உனக்கிட்ட வெட்டி சோறு தின்னுக்கிட்டு இருக்கேன். உனக்கு நான் ஒரு உதவியுமே பண்றதில்லடி. உண்மைதான், நான் ஒரு உதவியும் உனக்கு பண்றதில்ல. வெட்டியா வெட்டி சோறு தாண்டி தின்னுக்கிட்டு இருக்கேன். உடனே ஆவுன்னா இதை ஒன்று சொல்லிடுவேன், வெட்டி சோறு திங்கிறேன் வெட்டி சோறு திங்கிறேன்னு. அப்பதா இது என்ன சொல்லுதுன்னு இப்போ அழுதுகிட்டு இருக்கா? வீடு அப்பத்தா, உன் மவளை பற்றி உனக்கு தெரியாதா? எப்போ பார்த்தாலும் வல்ல வல்ல இப்படித்தான் கத்திக்கிட்டு இருக்குன்னு தெரியாதா? அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்கா? விட்டு தள்ளு. இல்லத்தா, போகும்போது சொல்லியிருந்தா கூட நான் விருட்டுன்னு விட்டுவிட்டு அவள்கிட்ட உட்காராம பேசாம வந்திருப்பட்டா விருட்டுன்னு வீட்டை பக்கம். சரி, ஒன்றும் சொல்லலையே, நம்மளும் சுற்றி உள்ள வேலை தானே பார்த்தோம், மாவாட்டுற வேலை தானே பார்த்துக்கிடுவான்னு நினச்சேன். இப்படியா பேசுவா? இதெல்லாம் பேசலாமாத்தா? சொல்லு, இப்பெல்லாம் பேசலாமா? எவ்வளோ மனசு சங்கடமா இருக்கு. பாவமா தெரியலையாம்மா, அதை அலறத பாருமா. லூஸ் மாதிரி பண்ணிட்டு இருக்காது. என்ன ஒண்ணுமே உனக்கு பார்க்காம இருக்கு? வேலை பார்க்கலன்னு இவ்வளோ கத்துற. உனக்கு என்ன பிடிச்சிருச்சு முத்தலகு? அவ என்ன பண்ணுவ? பாவம், பெரிய மனுஷவ தானே, இப்படியா பேசுவ? போய் உங்க வேலையை பாருங்க. சொல்ற வேலையை உருப்படியா ஒன்றும் செய்யறது இல்ல, பேசுறாரு பேச்சு. மறுபடியும் என்னடி படிச்சு மறுபடியும் நம்ம பேசுற? சாமான் செட்டு தான் வாங்கி வந்து வச்சிருக்கே, அப்புறம் ஏன் கத்துற? ஆமா, ஜாமான் செட்டு நல்லா 3000க்கு வாங்கி கொண்டாந்து குமிச்சு வச்சிருக்குது. என்னத்த சொல்றதுன்னு தெரியல. செலவு பண்றதுன்னா அவன் தாண்டிட்டு போவாங்க.